ஏலியன்ஸ் நம்ம கூட இருக்காங்களா இல்லையா? எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். ஏலியன்ஸ் நம்ம எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கோம், எப்படியோ தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னா ஏலியன்ஸே நம்மளை தேடல? ஆமா, ஏலியன்ஸ் நம்மளை தேடல அப்படின்னா அப்ப ஏலியன்ஸ் இல்லையா? ஒருவேளை ஏலியன்ஸ் இருந்தும் நம்மளை தேடாம இருக்காங்களா? இந்த விஷயங்களுக்கும் ஏலியன்ஸ் ஏன் நம்மளை தேடல அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கலாமா? ஹாய், இது தமிழ் லைவ், ராஜ். பெர்மின் பாரடாக்ஸ். ஏலியன்ஸ் நம்மளை தேடிச்சா இல்லையா? அதுக்கும் இந்த பெர்மின் பாரடாக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? வெல், நீங்க ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பாருங்க. இந்த சிவிலைசேஷன் நம்ம இப்ப கூட இந்த டெக்னாலஜி அளவுக்கு வளர்ந்த ஒரு டெக்னாலஜியோடைய ஏலியன்ஸ் எல்லாமே ஒருவேளை வேற ஒரு உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு தேட முயற்சியில ஈடுபட்டுச்சு அப்படின்னா அதுங்களுக்கு ஒரு சிக்னலை அனுப்பி அந்த சிக்னலை திரும்ப வர்றதுக்கு கிட்டத்தட்ட பல பில்லியன் வருடங்கள் ஆகலாம். ஸோ மேபி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையால அந்த ஏலியன்கள் அது நம்மளுடைய தேடலை கைவிட்டிருக்கலாம். அல்லது ஒரு ஸ்லைட்டை விட வேகமா போற அளவுக்கான ஒரு டெக்னாலஜி இல்லாமல், அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம அந்த பிளாக் ஹோல்ஸ் அந்த கருந்துளைகளை அந்த மாதிரியான எனர்ஜி சோர்சஸை யூஸ் பண்ண முடியாம அதை ஒரு எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். இது கிட்டத்தட்ட பல டைப்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ்ல வரும். அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு காரணங்களால அந்த ஏலியன்ஸ் நம்மளை பத்தி தேடக்கூடிய தேடல்களை கைவிட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கு சலிப்பு ஏற்பட்டு இப்ப மனிதர்களான நம்ம எல்லாருமே இந்த ஒரு ஏலியன்ஸ் எப்படி இருக்கும், இல்லை வேற உயிரினங்கள் இருக்கா இல்லைன்னு பயங்கரமான தேடல்கள் எல்லாமே முன்வைக்கும் போது மேபி இந்த ஏலியன்ஸ் எல்லாமே நம்மளை தேடுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கிறதுனால ஏலியன்ஸ் நம்மளை, அதாவது மற்ற வேற்று உயிரினங்களை தேடாம கைவிட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. அதுதான் பெர்மின் பாரடாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? உண்மையிலே ஏலியன்ஸ் நம்மளை தேடலையா அல்லது ஏலியன்ஸே இல்லையா? கிட்டத்தட்ட 5500 உலகங்களை, அதாவது வேற கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல பல கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ மேபி பயோசிக்னேஷன் கூட அங்கிருந்து வருது. இதெல்லாம் இருக்கும்போது உண்மையிலேயே ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா? இந்த ஒரு பாரடாக்ஸ் அல்லது தியரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கீழே உள்ள கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். பொறுமையாக இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களது ராஜ்.